அனைவருக்கும் வணக்கம். தர்பன் மொபைல் டிவைசஸ், புது டிவைசஸ், வைப் அவுட் பண்ண டிவைசஸில் ஷியோர் எம்டிஎம் எப்படி மைக்ரேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நியூ டிவைசஸ் ஆர் வைப் அவுட் பண்ண டிவைசஸில் ஃபர்ஸ்ட் இந்த வெல்கம் பேஜ் இருக்கும். இதில் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அக்ரி ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி ஆப்ஷன் கொடுத்துடலாம். அடுத்த பேஜில் ஸ்கிப் கொடுத்துடலாம், டேட்டா காப்பி பண்ண வேண்டாம். ஒய்ஃபை இல்லைனா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஒய்ஃபை கனெக்ட் ஆனதுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ். நாக்ஸ் என்ரோல்மெண்ட் சர்வீஸ் அப்டேஷன் பேஜ் ஓப்பன் ஆகி அப்டேஷன் நடக்கும். ஃபைவ் மினிட்ஸில் இந்த அப்டேஷன் செட்டப் முடிஞ்சதுமே ஒர்க் செட்டப்கான பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷியோர் எம்டிஎம் ஏஜென்ட்ன்ற பேஜோட கண்டினியூன்ற ஆப்ஷன் கேட்கும். நம்ம கண்டினியூ கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்காக செட்டிங் அப் யுவர் டிவைசஸ் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து கண்டினியூ கேட்கும். இந்த பேஜில் நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஷியோர் எம்டிஎம் ஏஜென்ட்ன்ற ஆப் உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆனதுமே உங்களுக்கு வந்து பெர்மிஷன் செட்டப் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் எனேபிள் சாம்சங் நாக்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சாம்சங் நாக்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இந்த பேஜில் எல்லாமே வந்து க்ரீன் டிக்கில் இருக்கணும். ரெட் மார்க் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து பெர்மிஷன்ஸ் நம்ம அலோவ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ஷியோர் எம்டிஎம் ஏஜென்ட்டோட டிவைஸ் ப்ரொவிஷனிங் நடக்கும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை செட் டிவைஸ் பாஸ்வேர்டுன்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டாக எல்லா டிவைசஸ்க்குமே IPPB123 வந்து பாஸ்வேர்டாக செட் பண்ணிக்கலாம். ஸ்மால் லெட்டர்ஸ், ஆல் ஸ்மால் லெட்டர்ஸ் IPPB123 இதை வந்து நம்ம பாஸ்வேர்டாக செட் பண்ணி 2 தடவை நம்ம அதே பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணும். பாஸ்வேர்ட் செட் பண்ணதுமே நோட்டிஃபிகேஷன் பேஜில் டன் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் சர்வீஸ்ன்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அக்ரி கொடுக்கணும். அக்ரி கொடுத்ததும் ஒரு 2 மினிட்ஸில் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆகும். இதில் சாம்சங் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்குன்னு காட்டும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். இந்த ப்ராசஸ் போகும்போதே நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஸ் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பேஜில் நெக்ஸ்ட் அண்ட் அக்ரி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த பேஜ் பேக் எண்ட்லேயும் ரன் ஆகும். இந்த பேஜில் 100% ஆத்தன்டிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன்ற இது வரணும். அதுக்கப்புறம் அப்டேஷனும் வந்து 100% கம்ப்ளீட் ஆகணும். எல்லா ஃபைல்ஸும் டவுன்லோட் ஆகிட்டு 100% கம்ப்ளீட் ஆனதுமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிரும். அந்த ப்ராசஸ் முடிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஷியோர் எம்டிஎம் ஆப்பில் போய் ஷியோர் எம்டிஎம்மில் என்னெல்லாம் பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் கொடுக்கலன்றதை செக் பண்ணிக்கணும். அதுக்கு ஷியோர் எம்டிஎம்மை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஷியோர் எம்டிஎம் ஏஜென்ட் பெர்மிஷன் செக்லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும்.
இதில் எல்லா செக் பாக்ஸுமே டிக்காக இருக்கணும். எதுலலாம் டிக் இல்லையோ அதிலலாம் நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெர்மிஷனை எனேபிள் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி கேட்கும், அதில் அக்செப்ட் கொடுக்கணும். அக்சசபிலிட்டியில் இந்த கீழே இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ன்னு காட்டுது இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஷுர் எம்டிஎம் ஏஜெண்ட்டை டச் பண்ணணும். கொடுத்ததும் நெக்ஸ்ட் ஒரு பாப்பப் வரும், அதில் அலோ கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த பேஜில் ஆன் கொடுத்துடணும். பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நெக்ஸ்ட்டு செட்டப் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸையும் எனேபிள் பண்ணணும். இதில் ஷுர் எம்டிஎம்முக்கு அலோ கொடுக்கணும். எல்லாமே செக் பாக்ஸ் டிக் ஆனதும் டன் கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம். பெர்மிஷன்ஸ் எல்லாம் கிராண்ட் பண்ணிவிட்டு இந்த பேஜில் ஆன்லைன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஐபிபி ஆப்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 டவுன்லோட் ஆரம்பிக்கும். 10 to 15 மினிட்ஸில் எல்லா ஆப்புமே டவுன்லோட் ஆயிரும். ஆப்ஸ் பெண்டிங் டவுன்லோட் எதுவும் இருந்ததுன்னா நம்ம நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆப்ஸுமே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஆகாத பட்சத்தில் நம்ம வந்து மெயில் கொடுக்கணும்.